சந்தானம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமெடி நடிகர். காமெடிங்கிற பேரில் பல மொக்கையான விஷயங்கள் பேசக்கூடிய நடிகர். ஒவ்வொரு நடிகனுக்கும் தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கும். அப்படி சந்தானத்துக்கு எதுவுமே கிடையாது. சந்தானம் இப்போ வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு ஒரு படத்தில் நம்ம பெரியாரை பற்றி இழிவான, அதாவது அதை ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு டீசர் ஒன்று வெளிவந்திருக்குது. அப்புறம் பொங்கலுக்கு அந்த டீசரை வச்சு டப் மேட்ச் பண்ணிக்கிறார் அப்படி தலைவர். சரி, பண்ண டப் மேட்ச்சில் அந்த வீடியோ டிலீட் பண்ணாமல் இருந்திருக்கணும். வீடியோவை போட்டுட்டு ட்விட்டர்லேருந்து டெலீட்டும் பண்ணிட்டார். இது எதுக்கு செய்யணும் கேட்டால், படத்தோட ப்ரமோஷனு. ஏன்னா உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு பெரியார் தான் தேவைப்படுறாரா? சரி, இதை பற்றி முழுசாக பேசலாம், சந்தானத்தை கொஞ்சம் கலாய்ச்சி விடுவோம் அப்படின்னு அவர் தான் எல்லாத்தையும் கலாய்க்கிறதா நினச்சி காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, நாம் அவங்கள கலாய்ப்போமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சந்தானத்தோட போக்கு முதல்ல இருந்தே இந்துத்துவம் அப்படிங்கிற இந்துத்துவா டைப்பில் போயிட்டுருக்குது. பொதுவாக நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்துத்துவானா யாருங்களாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ஜக்கி வாசுதேவ் இருக்கிறார்ல, அவர் மேட்டரில் அறநிலைத்துறையை பற்றி ஆப்போசிட்டாக அவர் பேசுனது, அறநிலைத்துறையிலேருந்து எல்லா கோயிலையும் விடுவிச்சு இந்த மாதிரி பார்ப்பன திருட்டு கும்பல்கிட்ட படிக்கணும்னு சொன்ன அந்த ஜக்கி வாசுதேவோட ஸ்டாண்டுக்கு இவர் போய் சரியான முட்டு கொடுத்தா அப்படின்னு நம்ம சந்தானம் எந்த மதமோ இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், அவங்க யாராக கூட இருக்கட்டும், அவங்க சந்தானம் யாராக கூட இருக்கட்டும், அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஒரு இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் இப்போ யாரும் கேட்க வரல. அந்த வீடியோவை உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் நான் போடுறேன். இவர் டப் மேட்ச் பண்ண வீடியோ போடுறேன். வடக்குப்பட்டி ராமசாமின்னு யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா டீசர் வரும். அந்த டீசரையும் பாருங்கள், ரெண்டுலேயுமே அந்த டைலாக் வருது. சரி, இந்த டைலாக் தானே, சும்மா ஒரு டைலாக், அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அவர் பெரியார் சேர்த்து பல வருஷம் ஆச்சு. அவர் இன்னை வரைக்கும் இவனுங்களை உலுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பூணூல் பார்ட்டிங்கெல்லாம் உலுக்கி சாகுது. 67க்கு அப்புறம் நான் பேண்ட் போடுறதே விட்டுட்டேன்னு விசு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு பேண்ட்டே விட்ட குரூப்பு நாம் இன்னுமே உலுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அந்த கிளிப்பிங்ஸை பாருங்க. இந்த சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு தெரிஞ்சிய அந்த ராமசாமி தானே நீ? நான் அந்த ராமசாமி இல்ல. இந்த சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு தெரிஞ்சிய அந்த ராமசாமி தானே நீ? நான் அந்த ராமசாமி இல்ல. சந்தானம் நீங்கள் வளர்ந்து வரும் நடிகர், ஒன்றும் பெரிய நடிகர்லாம் கிடையாது. சந்தானம் இல்லாத படம் எடுக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. இப்போ யோகி பாபு உங்களை கிராஷ் பண்ணிவிட்டு காமெடி நடிகரில் பீக்கில் போயிட்டார். அவர்கிட்ட தனித்துவம் இருக்குது. அவர் செப்பரேட்டாக இருக்குது. அவர் யார் கூடயும் ஒட்டலை. அவரோட காமெடி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் முதல்லேருந்து காமெடி பண்ணுறன்ற பேரில் இவங்களெல்லாம் அந்த உதயநிதி, இப்போ உதயநிதி தான் இந்த படத்தை எடுத்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் எடுத்து பண்ணுது. அதை பற்றியும் பேசுவோம். உதயநிதி, ஆர்யா பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு சாப்பிட்டாருல விஷால், அவர் விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு, நான் வர முடியலேன்னு அழுந்து ட்ராமா பண்ணார் விஷால். இன்ன வரைக்கும் விஜயகாந்தோட இரங்கலுக்கு அவர் போகவே இல்லை. அத்தனையும் அப்படி அப்பட்டமான பயங்கரமான நடிகர். விஜயகாந்த் அண்ணே உங்க கூட இருக்க முடியலையே அப்படின்னு அழுது வீடியோ போட்ட விஷால் இன்னி வரைக்கும் அங்கே போய் பார்க்கவே இல்லை. அப்படி ஏன் அந்த வீடியோ போடணும்? அப்புறம் உண்மையாகவே உங்களுக்கு பாசம் இருக்குது. அமெரிக்காவிலேருந்து இங்கே வர்றதுக்கு 2 நாளில் வர முடியாதா? விஜயகாந்தோடைய இறப்புக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு மக்கள்கிட்ட ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணுன்னு அழுது வீடியோ போட்டான். விஷால் அழுதுதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரியான குரூப்பில் பின்னாடியே காக்கா பிடிச்சிட்டு திரிஞ்சு அவங்க மூலியமாக படங்களை வாங்கி இவங்களை வச்சியே நடித்து மேலே வந்தால்தான் சந்தானம். ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இப்போ என்ன அப்படியே லைட்டாக கொஞ்சம் பட்டிட்டிங்கிற பார்த்து அந்த கோணவாய் கொஞ்சம் நேர்வாய் இருக்கிற மாதிரி தாடி கீடெலாம் விட்டு இன்னைக்கு சந்தானம் ஹீரோ அப்படின்னு ஒரு 2 படங்கள் நடிச்சிட்டாப்பி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக் யோகி அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. கதவசனமும் அவர் தான். இப்போ வசனகர்த்தா யார்? யோகின்னு வந்துருச்சு. யோகி ஆதித்யநாத்தை வச்சு செய்கிறான். அவன் இந்து மதம்னு சொல்லிவிட்டு திருடி திங்கிற கும்பல் அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த யோகின்னு பேர் வச்சு அவனும் யோகின்னு இல்லை அப்படின்றது நம்மளுடைய பொதுவான கருத்து. அந்த மாதிரி இந்த யோகி கார்த்திக் யோகியும் ஏற்கனவே ஒரு படம் எடுத்தான்.
இவனுங்களுக்கு உண்மையாக ஒழுக்கமாலாம் படம் எடுக்க தெரியாது. அந்த படத்தோட டைட்டில் பார்த்தா டிக்கி லோனாவாம். அந்த டிக்கி லோனா அப்படிங்கிறதும் கவுண்டமணி செந்திலோட அந்த காமெடியில் வர அந்த வார்த்தை. இப்போ எடுக்கிறாங்க பாரு வடக்குப்பட்டி ராமசாமி, இதுவும் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்திலுடைய இது. சரி, கவுண்டமணி செந்திலையும் சந்தானம் ஏன் இறக்கிறோம் அப்படின்னா, இவன் சந்தானம் முதல்ல இருந்தே அவனுடைய பாணி என்னன்னா, இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் தமிழ் சினிமாவில் கவுண்டமணிக்கான வெற்றிடம். கவுண்டமணி அவரால் நடிக்க முடியலன்னு வெளியே போனதும் அவரோட ஸ்டைலில் நடிக்கிறதுக்கு யாரும் நடிகர் இல்லை. இவன் அப்படியே கவுண்டமணியை ஜெராக்ஸ் அடிச்சிட்டான். இன்னைய வரைக்கும் தனித்துவமாக கவுண்டமணிக்கு இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, அந்த தலையை கிண்டல் பண்ணுறது. அவர் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ பார்த்தாலும் அந்த தலையவே பேசுவார். இவனும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த தலையே தான் பேசுவான். அப்படியே தான் அந்த அந்த அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி அந்த கவுண்டமணி கொண்டு போன அந்த காமெடிக்களை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டான் சந்தானம் நடிகர் அப்படின்னு. டிக்கிலோனா படம், அடுத்தது இப்போ வடக்குப்பட்டி ராமசாமி படம். இப்போ இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த படத்தை எடுத்து வெளியிடுறது யாருன்னா ரெட் ஜெயின் மூவிஸ். இந்த படத்தை எடுத்து வெளியிடுறது யாருன்னா ரெட் ஜெயின் மூவிஸ். ரெட் ஜெயின் மூவிஸ் யார் நடத்துகிறா? இப்போ யார் நடத்துகிறா அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிறாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கும் சந்தானத்துக்கும் ஒரு நெருக்கமான உறவு உண்டு. நண்பர்களாக இருக்கலாம், நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஒரு பெரியாரை இழிவுபடுத்தி பெரியாரை இப்படி இந்த மாதிரி சொல்லி தான் அந்த படத்தோட ப்ரமோஷன் தேவை அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொண்ட கட்சிக்கும் சிந்தாத்மகத்துக்கும் என்ன இருக்குது? அது பிஸ்னஸ்ப்பா, நான் என்ன பண்ணிட்டோன்னு நீங்கள் கேட்கலாம். நாங்களும் யூடியூப் சேனல் நடத்துகிறோம். யூடியூப் சேனலு எங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. நான் கருத்தியெல்லாம் செயல்படுறோம், இடதுசாரி கருத்தியலோடு செயல்படுறோம். இதே நான் அதிமுகவுக்கு நான் ஃபேவராக பேசினேன் அப்படின்னா எனக்கு நல்ல வருமானம் வரும். பாஜக ஒன்றும் இல்லை, நம்ம நாளைக்கே இந்த சேனலை அப்படியே நான் பாஜகவுக்கு லிஃப்ட் பண்ணி பாஜகவுக்கு சொம்படிச்சேன்னா எனக்கு அங்கேருந்து எனக்கு நல்ல ஒரு இன்கம் வரும். ஆமாம், நீங்கள் பாஜகவை பற்றி பேசினா கூட ஏதாவது கட்சியில் உங்களுக்கு நல்லா இப்போ பாஜக டெவலப்பாக இருக்கிறதுனால தருவாங்க. நீங்கள் போய் இடதுசாரி மறுபடியும் பெரியாருடைய பாணியில் பேசுகிறீங்க, இது என்னைக்கு ரீச் ஆகிறது அப்படின்னு சொல்கிறாரு. மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ கொள்கை அடிப்படையில் தான். அஃப்கோர்ஸ் யூடியூப்புங்கிறது ஒரு வருமானத்துக்கு தான் செய்கிறோம், ஆனாலும் அதுலேயும் ஒரு கொள்கை இருக்கணும். அப்போ தொழில் நீங்கள் செய்கிறீங்க, ஒரு கட்சியை சார்ந்து நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம், யாரை பேஸ் பண்ண குடும்பம், பெரியார் அண்ணாவை வழிவந்த குடும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு கேவலமாக, அதாவது யார் அந்த கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாரு அந்த ராமசாமி அப்படிதான் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி அட்ரஸ் பண்ணுமா? நான் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிற ராமசாமி அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒரு டைட்டிலாக இருக்கும், அந்த படத்தோட டெஃபினேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் அப்படி தான் பண்ணணுமா? ஏன் இந்த பெரியாரை சுட்டி காட்டி தான் உங்கள் ராமசாமி நீங்கள் டெவலப் பண்ணணுமா? அந்த வடக்குப்பட்டி ராமசாமிங்கிற கேரக்டரை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணுமா? பெரியாரை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டு தான் பண்ணணுமா? இப்போ இது உதயநிதி அவர்கள் தெரியுமா தெரியாதா? உதயநிதிக்கு மேனேஜர்ஸு அவங்களோட இது போயிடுச்சா? இல்லை எனக்கு தெரியாதுன்னு நீங்களும் ஹெச்ராஜா மாதிரியே இல்லைல்ல இதோட அட்மின் ஃபால்ட்டுன்னு சொல்லுவீங்களா? கட்சிக்குள்ளேயே பிரச்சனை நடந்தாலும், கட்சியை சார்ந்தவர்கள் பிரச்சனை நடந்தாலும், திமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமமும் நடிக்கிற ஒரு கட்சி. இப்போ நானும் அது மாதிரி நினச்சி தான் கேட்குறேன். உங்களுக்கு வருமானம் வரணும்னா பல வகைகள் இருக்குது. எத்தனையோ கட்சி சார்ந்த படங்கள் வரும், நிறைய படங்கள் வருது, அதெல்லாம் எடுத்து வெளியிடுங்க. இந்த அன்னபூர்ணி படம் ரிலீஸ் ஆகாமல் நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு தள்ளாடிட்டு இருக்குது. அதையும் அது ஆதாரத்தோட, சாட்சி ஆதாரத்தோட ராமர் மாட்டுக்கறியே உண்ணார் அப்படிங்கிற அளவுக்கான பாஜகவுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. அதுக்கு 2 பேரும் சீதாவும் ராமரும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டே மாட்டுக்கறியை சுவைச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வெப்சைட்லேயே இருக்குது. அந்த ஆதாரங்களும் நான் கூட என்னோடய சேனலில் ஷார்ட்ஸாக கூட போட்டிருக்கேன் அந்த ஆதாரத்தோட. இப்படி இருக்கும்போது அவங்க அன்னபூர்ணிங்கிற படத்துக்கு நீங்கள் அதை நீங்கள் டெவலப் பண்ணலாம், அந்த படத்தை வெளியே கொண்டு வரலாம். ஒரு மிக சிறந்த அருமையான படம், ஒரு நல்ல ஆக்டரு நயன்தாரா. அந்த படத்தில் இருக்கிற கருத்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கருத்து ஒரு ஜாதி மதம் அப்படிங்கிறது எதுக்குமே இல்லை, ஒரு உணர்வு தான். சமையலை வச்சு ஒரு மத நல்லிணக்கத்தை பேசலாமா அப்படிங்கிற கருத்துள்ள படம். அன்னபூர்ணி படத்தை நீங்கள் யாராச்சும் பார்க்கலன்னா தயவுசெய்து பாருங்கள், ஒரு சிறப்பான படம். அதான் நெட்ஃப்ளிக்ஸில் பேன் பண்ணி வச்சுருக்காங்க,
மறுபடியும் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்போ சப்போஸ் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஆயிருக்கலாம். நீங்கள் பாருங்கள், அருமையான படம். இதையெல்லாம் ரெட் ஜெயின் மூவிஸ் எடுத்து பண்ணலாமே, ஏன் இதெல்லாம் அவங்க வரலையா? இல்லை நீங்கள் தான் அப்ரோச் பண்ணலையா? எல்லாமே பிஸ்னஸ் தான். இது ஏன் விட்டீங்க? சந்தானத்துக்கு டெவலப் ஆகணுங்கிறதுக்காக ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து செயல்படுதா? இல்லை வந்து நீங்கள் வளரணும், உங்களுடைய பிஸ்னஸ் வளரணும், உங்களுடைய கட்சி கொள்கையும் தொழிலும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நாங்களும் எங்களுடைய கட்சி கொள்கைலாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு நாங்கள் எங்கள் ட்ராக்கை பார்த்துக்கிட்டு நான் என் குழந்தை குட்டி என் பிள்ளைங்க என்னுடைய வாழ்க்கையை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், மக்கள் சார்ந்த பணின்னு எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஒன்றும் வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்லிடுங்க. நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க, நாங்கள் எதுவும் கேட்கல. இன்றைக்கி எதிர்கட்சிக்காரன் முதல் கொண்டு வாட்ஸ்அப் முதல் கொண்டு பார்க்க முடியல, அவனுக்கு பதிலும் சொல்ல முடியல. அவங்க வாட்ஸ்அப்பில் ஒன்று போட்டான்னா நாம் எந்த பதிலுமே சொல்ல முடியல. அது எடுத்து நடத்துகிறதே ரெட் ஜெயின் மூவிஸ் தான். அப்போ வெளியில் பெரியாரை போட்டுருவீங்க, உள்ளே வந்தால் உங்களுக்கு தேவைன்னா வச்சுப்பீங்க, தேவைன்னா எடுத்து போட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரியான நம்மளுக்கு ரிப்ளை கேட்குறான். அப்போ அங்கே நம்ம பதில் சொல்ல முடியாத போகுது. இப்போ நான் வந்து ஒருத்தன், என்ன மாதிரி பலாயிரம் பேர் இருப்பாங்க, அவங்களாம் நாங்கள் ஒழிக்கணும்ல, இதை நான் கேட்கணும்ல, என்னுடைய கடமை இல்லை. அதனால தான் நான் அந்த பதிவு போடுறேன். இந்த சந்தானத்துக்கு திமிருங்கிறது ஏகம். அவர் வந்து ஏற்கனவே வந்து இந்த ஜக்கி வாசுதேவ் விஷயத்தில் நிறையா ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆள் வந்து ஏகப்பட்ட பெண்களோட பிரச்சனைகள், பெண்கள் காணாமல் போகிறது, பெண்கள் அவங்க உள்ளே போயிட்டு வெளியே வர்றதில்ல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஜக்கி வாசுதேவ்கிட்ட ஓடிட்டே இருக்குது. அவர் கட்டடம் கட்டினதை அவர் மாட்டிக்கு போகிறாரு, 2 கட்டடம் சீல் வைக்க போகிறாங்க அப்படின்னு அதை தெரிஞ்சு அதை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக வெறும் 15 நாளில் ஃபுல்லாக தகரத்தை வச்சு வெல்டடிச்சு சிவன் சிலையை ஒன்று உருவாக்கி, நீ என் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு சிவன் சிலையை பார்த்ததே கிடையாது. அது சிவன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க, அது சிவன் சிலைன்னு சொல்ல வச்சு பூரா தகரத்திலே பூரா தகரம். அது நீங்கள் வந்து இது காங்கிரீட்டு கல்லுன்னெலாம் நினச்சிட்டு இருக்காதிங்க, ஃபுல்லாக தகரத்திலே வெல்டடிச்சு நம்ம காருக்கு பட்டி டிங்கரிங் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு மேட் பிளாக் அடித்து வச்சுருக்கிறான். அதை வச்சு உடனே வந்து மோடியை வச்சு திறந்து அந்த சீல் வைக்கிற அந்த அவமானத்துலேருந்து தப்பிச்சிட்டான். அது தப்பிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி இருந்தது ஒரே ஒரு ஆசிரமம், இப்போ அது மாதிரி வந்து இந்தியாவில் 5 ஆசிரமம் ரெடி பண்ணிட்டான். இப்போ இங்கே இருக்கிற அதே மாதிரி சிலை 5 இடத்துல இருக்குது. அவன் வந்து இப்போது ஆலமரமாக விரிஞ்சு கிடக்குறான். நீ கோயம்புத்தூரில் இருக்கிற ஆசிரமத்தை மூடினீங்கனாலும் ஃபாரஸ்ட் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு மறுபடியும் அந்த கேஸை கொண்டு வந்து திமுக அதுக்கு மேலே நல்லா செயல்பட்டு 2024 தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸ் அரசாங்கம் மேலே உட்காந்துச்சுன்னா ஜக்கி வாசுதேவுக்கு இங்கே ஆப்பு வைக்க ரெடியாக இருக்கும் திமுகன்றது எங்களுக்கு தெரியும். அப்படி வந்துட்டா கூட அவன் ஒன்றும் கவலைப்பட மாட்டான். ஏன்னா இதே மாதிரி இப்போ ஒரு 5 ஆசிரமம் ரெடி பண்ணிட்டான், இதை மூடிவிட்டு அவன் அங்கே போய் உட்காந்துக்குவான். அவன் ஜாலியாக ஜெய்சாண்டிக்கா அழகாக அவன் வாழ்க்கையை இதுக்கு மேலே ஏகபோகமாக நடத்திட்டு போயிட்டே இருப்பான். இப்படி இந்த சங்கிங்கெல்லாம் முட்டு கொடுத்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ராடுகளை, இந்த மாதிரி கடவுள் பேரை சொல்லி பணத்தை திருடுறவங்கள எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. யோகி ஆதித்யநாத் யோகி அப்படின்னு போய் பேரில் யோகி இருந்தால் போதும் அப்படின்னு போய் காலில் விழுந்தால் நம்ம ரஜினிகாந்த். இந்த ஆளுக்கு வந்து வயசு தான் ஆயிடுச்சே தவிர மூளை இருக்குமான்னு ஒன்றும் தெரில. அவன் என்ன யோகி, நீ என்ன யோகி இல்லாத போயிட்ட? அவன் ஆன்மா உன் ஆன்மாவோட வலிமைன்னு நீ எப்படி நம்புற? மனுஷனுக்கு ஆன்மாவில் தான் சக்தி அப்படின்னு சொல்லுது ஆன்மீகம். அப்போ உன்னோட ஆன்மாவுக்கு என்ன சக்தி இருக்குது? ஒன்றுமே இல்லையா? அப்போ இத்தனை வருஷம் நீ வந்து நான் இமாச்சல் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், இமயமலை போனேன், இப்போ குகையில் போய் சாமியார்களை பார்த்தேன்லாம் சொன்னீங்கல்ல, அப்போ நீ வந்து உண்மையாக இல்லையா? அங்கே போய் என்ன சரக்கு போட போனீங்க? அதே கார்த்திக் யோகி இந்த படத்தை நடத்தினவன் சங்கியாக இருக்குமோ அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய டவுட் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? அவன் டைரக்டரை பற்றி நம்மளுக்கு தெரியாது யாருன்னு கூட. இந்த கார்த்திக் யோகி மிகப்பெரிய சங்கிங்க. அவன் வந்து இந்த பிஜேபி பார்ப்பன கும்பலில் வெறி பிடிச்சி திரியிறவன், மதம்னு திரியிறவன், அவன் மனுஷங்களை யாரும் மதிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் திரைத்துறை சார்ந்தவங்க யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாதாரிகளை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த வாட்டி இவனுங்க படம் எடுக்கும்போது படத்தை நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணுவோம், என்னென்ன ஏதாவது வச்சிருக்கிறானா அப்படின்னு நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கு உதவும். அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடுபடுவது ராம். நன்றி.